என்ன பண்ணுவான்? நிறைய நேரத்தில் துக்கப்பட்டு போயிடுவான். நாம் நிறைய நேரங்களில் இப்படியாப்பட்ட வார்த்தைகளை பிடிக்காமல் பிசாசு கொடுக்கிற ஒரு காரியங்களை நம்ம பிடித்து கொண்டு நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கை இப்படி மாற்றிக்கணும். இப்படி மாறக்கூடாது. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்க, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு தான் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிசாசினுடைய தந்திரம் என்ன? என்ன காரியங்களை செய்ய யோசித்தது உண்டா? பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவை அல்ல, அது நமக்கு தெரிந்திருக்கு. தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. வேதத்தை படிச்சு பாருங்க. வேதம் உங்களுக்கு எல்லாவற்றையும் புரிச்சரே ஆவி அன்றி வேறொரு காரியங்கள் என்ன பண்ண முடியாது, ஒருத்தனாலும் புரிஞ்சு கொள்ள முடியாது மனுஷனுடைய காரியங்களை. அப்போ தேவ ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால்தான் தேவனுக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அப்போ தேவனுக்குரிய ஆவி